மதுரை ஆட்சியர் எங்கிருந்தாலும் மாலை 5:30 மணிக்குள் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையென்றால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க தயங்க மாட்டேன் என்று நீதிபதி எச்சரிக்கையாகவே தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் எங்கிருந்தாலும் மாலை 5:30 மணிக்குள் ஆஜராக வேண்டும் எனவும், இல்லையென்றால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க தயங்க மாட்டேன் என்றும் நீதிபதி எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்கிறார். இது குறித்த விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து காவல் ஆணையரை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி எச்சரிக்கையாகவே தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்கள். ஹாசினி, தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்பது பெரும் பரபரப்பாக இருக்கிறது என்றே சொல்லலாம். நீதிபதி கடும் கோபத்தில் இருப்பது போல அவருடைய அந்த உத்தரவுகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. காரணம், முதலில் மதுரை காவல் ஆணையர் உடனடியாக எங்கிருந்தாலும் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதாவது அவர் காணொலி காட்சி வாயிலாக இன்னொரு 5 நிமிடத்திற்குள் ஆஜராக வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் 5 நிமிடம் கடந்தும் கூட ஆஜராகாத காரணத்தினால் கோபமாக அவர் கேள்வி எழுப்பினார். ஆனால் அவர் சீருடையிலே ஆஜராக வேண்டும் என்பதனால தயாராகி கொண்டிருக்கிறார் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சீருடையெல்லாம் முக்கியம் கிடையாது, அவர் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மதுரை காவல் ஆணையர் மட்டுமல்ல, மதுரை ஆட்சியரும் உடனடியாக காணொலி காட்சி வாயிலாக ஆஜராக வேண்டும். அவர்கள் எந்த கூட்டத்தில் எங்கு இருந்தாலும் சரி உடனடியாக நீதிபதி முன்னால் ஆஜராக வேண்டும், காணொலி காட்சி வாயிலாகவே ஆஜராக வேண்டும் என்று தற்போது நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார். 5:30 மணி வரைதான் கெடு. 5:30 மணிக்குள்ளாக இருவரும், அதாவது மதுரையினுடைய ஆட்சியரும் மதுரை காவல் ஆணையரும் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார். தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அந்த விசாரணை, அந்த மனு என்பது நாளை விசாரணைக்கு வர இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நீதிபதி அது ஒரு புறம் இருந்தாலும் கூட காவல் ஆணையர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். BP அதிகமாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மதுரையினுடைய காவல் ஆணையர் உடனடியாக ஆஜராக வேண்டும், தாமதித்தாலோ அல்லது ஆஜராக தவிர்த்தாலோ கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் காணொலியிலே தற்போது இணைந்திருக்கின்றார். இனி நீதிபதி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.